மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ ஹெட்டிங் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றது, ஸோ இது எனக்கு எதுக்கு அப்படின்றது என்னதான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைட்டில் இருந்திருக்கும். ஸோ என்னடா இது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது யாருக்கான வீடியோன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கான வீடியோ தான்ப்பா. சரியா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எப்படி படிக்கிறீங்க, ஸோ உங்களோட ஐடியாலஜி என்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரி ட்ராக் வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கேன், வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ராயல் பாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரியா? ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ராயல் பாஸ் நீங்க வந்து crackwithjack.com சர்ச் பண்ணினாலே கூகுள் நம்மளோட சைட் வந்துடும். ஸோ இதுல நீங்க ராயல் பாஸ்ன்னு கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், பண்டில் பிடிஎஃப், கிராஷ் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு இதுல இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸுக்கு நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், என்னால் போய் கிளாஸ்லாம் சேர்ந்து படிக்க முடியாது, ஆனால் நான் பேங்க் எக்ஸாம் படிக்கணும், ஸோ அப்படின்னா என்னால் முடியாதா அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் 1299 12 மந்த்ஸுக்கு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லாமே உங்களுக்கு 1 இயருக்கு கையில் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி பிகினஸாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றது, ஸோ எல்லாரும் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேங்க் எக்ஸாம் படிக்கணும்ப்பா, ஓகேப்பா. ஸோ இப்போ எங்கேருந்து விசாரிப்போம், ஸோ சுற்றி விசாரிச்சோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்ல சேரலாம், இல்லை இந்த மாதிரி ஆன்லைனில் படிக்கலாம், ஸோ இல்லை நம்ம crackwithjackல படிக்கலாம், நிறைய பேர் யூடியூப்ல படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க. பட் வந்து ப்ராப்பரான ஒரு வே வேணும் மக்களே. சரியா? ஸோ ப்ராப்பரான ஒரு வழி வேணும். ஸோ ப்ராப்பராக நம்ம இதுதான் பண்ணணும், ஸோ இதை பண்ணாதான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு அந்த இதுல ஒரு கிரேஸ்ல வந்து டக்குனு பேங்க் எக்ஸாம் படிக்கணும், அப்போ நம்ம ஆன்லைன்ல படிக்கணும், ஸோ ஃபீஸ் கட்ட வேணாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ராயல் பாஸ்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சா மட்டும் பாஸ் ஆக முடியாது மக்களே. ஸோ அதை யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதற்காக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ நீங்கள் ராயல் பாஸோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ராயல் பாஸ் நான் சொல்லலையா, ஸோ எதில் நீங்களாலும் சரியா, ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் சேர்ந்துருந்தீங்கனாலும் சரி, ஸோ இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு கிளாஸ் சேர்ந்துருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் வாங்கிருக்கீங்க, ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, அப்படிலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதை எந்த மாதிரி நம்மளை வந்து மோல்டப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ண தெரியணும். சரியா? இப்போ வந்து நீங்கள் கையில் ஒரு சின்ன ப்ராடக்ட் சிம்பிளாக வச்சுக்கோங்க, உங்கள் கையில் நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஃபோன் வச்சிருக்க எல்லாருலையும் 100% சொல்லலாம். ஸோ கையில் ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்குமே அந்த ஃபோனை நோண்ட தெரியும். கரெக்ட் தானே? ஸோ அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியும். ஸோ அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி உங்க கையில ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதுல இருந்து அது, அதுல இருந்து இது, இதுல இருந்து அது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஒரு மாதிரி ஜிக்ஸாகான மைண்ட்லேயே இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம வே அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க நான் சிம்பிளா நம்ம ராயல் பாஸ் வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கி வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போ நீங்க பேசிக்ஸ் வந்து படிக்கிறீங்க, பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்ல என்னென்ன இருக்கும், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வரும், அது எப்படி நடக்கும், ஸோ எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி அதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதுக்கு ஒரு ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் படிங்க. சரியா? வீடியோ கோர்ஸ் பார்த்து பேசிக்ஸை ப்ராக்டிஸ் படிங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மந்த்லி பிடிஎஃப், ஸோ இந்த ஓவரால் மொத்தமாக டிஐஇ, மொத்தமாக சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி பண்டில் பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணுங்க. ஸோ இது எக்ஸாம் வருது, அந்த டயத்தில் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸில் எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டீச் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதில். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு விஷயம் உங்க கையில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணணும். சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வச்சு நம்மளை எப்படி நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து வேற லெவலில் அச்சீவ் பண்ணிடுவீங்க. சரியா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வச்சு நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றிக்கணும், நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த விஷயத்தினால உங்களுக்கு ஒரு நன்மை மட்டும் தான் நடந்திருக்கு ஒழிய, ஸோ அதனால எந்த வேஸ்ட்டோ நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அது தேவையில்லையா அப்படிலாம் தோணவே தோணாது. ஸோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரியா? ஸோ இது சொல்லணும்னு தான் மக்கள் நினைச்சேன். நிறைய பேர் வந்து ராயல் பாஸ் வச்சிருக்கேன் சார், ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை சார். நான் இது வச்சு வீடியோ கோர்ஸ் வாங்கியிருக்கேன், பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணவே நேரம் பத்தல, எனக்கு யூஸ் பண்ணவே முடியல. ஸோ அப்புறம் ஏன் வேஸ்ட்டாக வாங்குனீங்க? ஸோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சரியா? அந்த முடிவை ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது நீங்கள் இருக்கிறதுல தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக எதனால பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஒரு விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா, ஸோ அதை நம்பி அதில் இறங்கி செயல்படுங்க. சரியா? அப்பதான் வெற்றி உங்களுக்கு. ஓகேவா?
ஓகே மக்களே, ஸோ இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், திடீர்னு தோணுச்சு. ஸோ உங்களோட சொல்லலாமே அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.